ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். Day 5 சேலஞ்ச் இன்னைக்கு ஆஃப் 25 days. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ராக்கெட் பார்த்துருந்தோம், கட்டானாவில் டைப் 0. அவரோட ராக்கெட் தான் இது. அந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அவர் ஏற்கனவே ஒரு ராக்கெட் பிரேக் பண்ணியிருந்தாருன்னு. அது இந்த ராக்கெட் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா லீனிங்கோடது டெக்ட்ரானிக். ஸோ இதில் வந்து அவருக்கு இந்த ராக்கெட்டோட காஸ்ட் 13,000. இது ஹெட் ஹெவி தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஷ் ஆகி ராக்கெட் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அதை பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதை வந்து பேட்ச் ஒர்க் பண்ண சொன்னது வந்து ராக்கெட் ஓனர் கிடையாது. பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தவங்க 13,000 ராக்கெட் 13,000 வாங்கிட்டு ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்குது. பட் என்னென்னா இப்போ அந்த பிளேயருக்கு விளாட்றச்ச எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருந்த ஃபீல் கிடையாது. அவர் ஏதோ ஒரு பக்கம் அடிக்கிற மாதிரியும் இது ஏதோ ஒரு பக்கம் போகிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கான். முன்னாடி மாதிரி பவர்ஃபுல்லாக இல்லையாம் அடிக்கிறதுக்கெலாம், அட்டாக்குக்கெலாம். ஸோ அதனால் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப 1 or 2 டைம்ஸ் நல்லா திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஒரு சில டைம் அதுக்குன்னு நம்ம ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அது வந்து உங்களுக்கு எஃபெக்டே இருக்காது. ஏன்னா ஒரு ப்ரீமியம் ராக்கெட்ஸ் வாங்குறீங்க ஒரு ஹை பட்ஜெட் வேல்யூவில், அதுக்கப்புறம் அதில் பேட்ச் ஒர்க் பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்கும்? ஓகே, அதுமாரி இந்த சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை சப்போர்ட்